Luxurious. இது நம்ம ஃபேமிலி. திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், மதிமுக கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட உள்ளன என்பதை இன்னும் இறுதி செய்யாமல் உள்ளன. தகவல்களோடு செய்தியாளர் முருகேசன் இணைகிறார். பேசலாம். முருகேசன், தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க. வேட்புமனு தாக்கல் 20ஆம் தேதி தொடங்குது. இன்னும் 3 நாள் தான் இருக்கு வேட்புமனு தாக்கலுக்கே. திமுக கூட்டணியில இத்தனை தொகுதிகள்ல காங்கிரசும் மதிமுகவும் போட்டியிட போகுது அப்படின்னு தெரியும். ஆனா எந்தெந்த தொகுதிகள்ல ஏன் இன்னும் இறுதி செய்யப்படாமலே இருக்கு? ஆனந்தி, நீங்கள் குறிப்பிட்டது போல் வரும் 20ஆம் தேதி முதல் வேட்புமனு தாக்கல் தொடங்குள்ள நிலையில் நாடு முழுவதும் 7 கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. முதல் கட்ட தேர்தல் தமிழகத்தில் தொடங்குகிறது. ஏப்ரல் 19 தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த சூழலில் திமுக கூட்டணியில் சில கட்சிகள், அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் IUML இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சி ஆகிய கட்சிகளும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை முடிந்து அவர்கள் வேட்பாளர் அறிவித்திருக்கும் நிலையில் திமுக, காங்கிரஸ், மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் இன்னும் தங்களுக்கான தொகுதியில என்ன என்பதை அடையாளப்படுத்த முடியாமல் இருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு கடந்த முறை போட்டியிட்ட அதே 10 தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருந்த நிலையிலும் தற்போது திமுக, காங்கிரஸ் போட்டியிட்ட 3 தொகுதிகளை கையில் எடுக்கிறது. அதாவது கரூர், திருச்சி, ஆரணி ஆகிய 3 தொகுதியிலும் திமுக தன்வசம் எடுத்துக்கொண்டு அதற்கு மாற்றாக வேறு தொகுதிகளை கொடுப்பதற்கான பேச்சுவார்த்தை நடந்ததுதான் இந்த இழுபறிக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சிட்டிங் எம்பியான கரூர் MP ஜோதிமணி டெல்லி வரை சென்று பேசி போராடி தனக்கான தொகுதியை அவர் உறுதிப்படுத்திவிட்ட தகவலின் நிலையில் திருச்சி மற்றும் ஆரணி தொகுதியில் மட்டும் திமுக போட்டியிட்டிருக்கிறது. திருச்சியை பொறுத்தவரைக்கும் அந்த தொகுதியை மதிமுகவுக்கு பெற்றுத்தர இருப்பதால் எனவே மதிமுகவுக்கு இழுபறி இருக்கிறது. ஒரு தொகுதி என்ற எண்ணிக்கை கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதற்கான வேட்பாளர் யார் என்பதை குறித்து நாளை மாலை மதிமுக நிர்வாக குழு கூட்டம் கூடி முடிக்கப்படுகிறது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் மகன் துரை வைகோ வேட்பாளர் தேர்வு செய்ய வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கிறது. அதே போன்று ஆரணி தொகுதியை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே சிட்டிங் MP விஷ்ணு பிரசாத் இருக்கிறார். திருச்சி தொகுதியில் திருநாவுக்கரசு, இந்த 2 தொகுதி வேட்பாளர் மாற்றப்பட உள்ளது. எனவே இவர் பதிலாக ஆரணிக்கு பதிலாக கடலூரும் அதே போன்ற திருச்சிக்கு பதிலாக மயிலாடுதுறையும் காங்கிரஸ் ஒதுக்க வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் நாளை மாலை, இன்று அஷ்டமி நாளை நவமி என்பதால் நாளை நல்ல நாள் என்பதால் நாளை மாலைக்குள் அனைத்து கட்சிகளுக்குமே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை முடிந்து வரும் 2 நாளில் அனைத்து கட்சிகளும், அதாவது 20ஆம் தேதிக்கு முன்னதாக 19ஆம் தேதியே வேட்பாளர்களை தேர்வு செய்து அதே போன்று தேர்தல் அறிக்கை வெளியிடுவதற்கான வாய்ப்புகளோடு அனைத்து கட்சிகளும் முனைப்போடு செயல்பட்டு வருகின்றன. ஆனது, தகவல்களுக்கு நன்றி முருகேசன். Luxurious. இது நம்ம ஃபேமிலி.